மக்களே வணக்கம். செமையா இருக்குது. ஓகே, டெசர்ட் வேற என்ட்ரு ஆகுறோம். ஐயோ செமையா இருக்கே ஏரியா. ப்ரோ இறக்கி விட்டுருங்க ப்ரோ, நான் வீட்டுக்கு போயிடுறேன் ப்ரோ. ஐயோ நான் வேற இந்த கார்னர்ல உட்காந்துட்டு இருக்கேன். காய்ஸ், இப்போ நம்ம வந்து கேமல் ரைட் போக போகிறோம். கேமல் ஏறி உட்காந்துக்கிட்டு இப்போ வந்து இந்த வில்லேஜ்குள்ளார என்ட்ரு ஆகிட்டோம். அல் ஜபால் வில்லேஜ். மக்களே வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, துபாயிலே ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் தான் டெசர்ட் சஃபாரி. துபாய்னாலே டெசர்ட்டுக்கு வந்து பேர் போன ஒரு விஷயம் தான் கரெக்டாக. ஸோ இதில் வந்து நம்ம வந்து டெசர்ட் சஃபாரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ வந்திருக்கோம். இங்கே வந்து நாங்கள் இது எப்படி புக் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆன்லைனில் தான் இதையும் புக் பண்ணோம். புக் பண்ணும்போது அவங்களே வந்து உங்களோட அக்கமடேஷன் எங்கே இருக்கோ அந்த அட்ரஸை கேட்பாங்க. அந்த அட்ரஸை கொடுத்தோடனே அவங்களே வந்து உங்களை பிக்கப் பண்ணிப்பாங்க. ஸோ அதே மாதிரி இவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, நேற்றே எங்களை காண்டாக்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் புக்கிங் பண்ணும்போது இதெல்லாம் எதுவுமே நடக்கலை. புக்கிங் பண்ணிட்டு நீங்கள் எப்போ உள்ளே வரீங்களோ அப்போ வந்து நீங்கள் லைக் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி டெசர்ட் சஃபாரி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணிட்டு நாங்கள் இந்த நம்பரில் தான் காண்டாக்ட் பண்ணுவோம் உங்களை. எங்களோட டிரைவர் உங்களுக்கு கால் பண்ணுவார். நீங்கள் கரெக்டாக வந்து உங்களோட லொக்கேஷனுக்கு நீங்கள் வந்துடணும், அந்த இடத்துல நாங்கள் வந்து உங்களை பிக்கப் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களை வந்து ஒரு அவுட்லேண்டர் கார், ஆமாம் அந்த கார் அங்கே இருக்குது. ஸோ அந்த காரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமையாக கூப்பிட்டு வருவாங்க. ஸோ நாங்களே வந்து 5 பேர் இருந்தோம். ஸோ 5 பேர் ப்ளஸ் வந்து ஒரு ரேண்டம் பர்சன் வெளியிலேருந்து இன்னொருத்தவங்க இருந்தாங்க. அவங்கள வந்து 6வது பர்சன்ட்டாக உட்கார வச்சுட்டாங்க. வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, அவங்க காரில் வந்துட்டு இருக்கும்போதே ஒரு விஷயம் சொல்கிறேன், அட்டென்ஷன் ப்ளீஸ் சொல்லிட்டு என்கிட்ட எல்லார்ட்டையுமே சொல்கிறாங்க. லைக் நம்ம வந்து இப்போ ஒரு மீட்டிங் பாயிண்ட்டுக்கு போகிறோம். அந்த மீட்டிங் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு இந்த சூப்பர் மார்க்கெட்ஸ் இதெல்லாம் கூட இருக்கும். அண்ட் உங்களுக்கு எதாவது பர்ச்சேஸ் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். தண்ணிலாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க, அதெல்லாம் நாங்களே தருவோம். ஏன்னா டெசர்ட்டில் போகிறீங்கன்றதுனால நாங்களே அன்லிமிட்டட் வாட்டர்ஸ்லாம் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த ஹபிபி ஸ்டைலில் கட்டுறாங்களே தலையில் ஒன்று, அதெல்லாம் இங்கே விற்கும். ஸோ அதையும் வேணுன்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம எதுவுமே வாங்கலை. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மீட்டிங் பாயிண்ட் முடித்தோடனே இங்கே வந்து ஆக்சுவலாக டீ காஃபிலாம் கூட இருக்கும். அதுவும் நம்ம குடிக்கலாம். சரிங்களா? அந்த கார்னர் காட்டு. ஸோ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே வந்து இந்த ஹைவேஸ்லாம் ஒரு கடை இருக்குமே, அந்த மாதிரி இருக்குல்ல, சூப்பராக. எஸ், அந்த மாதிரி தான். ஸோ அதுவும் வேணால் நம்ம குடிக்கலாம். அண்ட் இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மீட்டிங் பாயிண்டில் இருக்கும்போது அவங்க மேபி அவங்களுக்கும் ஒரு சில வேலைலாம் இருக்கும்ல, வண்டி செக் பண்ணுறது அப்படிலாம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க போல இருக்குது. ஸோ இப்போ வந்து நாங்கள் கேட்டதுக்கு அவங்க வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது, அதாவது ரொம்ப ஹாட்டாக இருக்குது கிளைமேட்டு. அதனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டைமில் நம்ம உள்ளே போனோம்னா அது ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ கொஞ்சம் அந்த டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் லோ ஆகட்டும், அப்போ கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு ஹாலே இருக்குது. ஆக்சுவலாக என்ன ஜூம் பண்ணிக்கோ, அந்த ஹாலில் வந்து உங்களால் முடியல, ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஹாலில் போய்ட்டு இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆளுங்களாம் ஆல்ரெடி உள்ளதாக இருக்காங்க. சரி, நான் கொஞ்சம் உங்களுக்குலாம் இதை காமிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வெளியே வந்துட்டேன். ஸோ நம்ம அடுத்து வந்து கரெக்டாக உள்ளே போகும்போது ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ஆக்சுவலாக வந்து இன்னும் சொல்ல மறந்துட்டேன், இந்த பைக்லாம் ஓட்டுறாங்கல்ல மண்ணில், ஸோ அதெல்லாம் வேணும்னா நம்ம அந்த இடத்துல புக் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அதுக்கெலாம் எல்லாத்துக்குமே தனி ரேட்ஸ். நான் இனிமேல் தான் அந்த ரேட்ஸ் எல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். தெரிஞ்சிருந்தால் நம்ம முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ நானும் போய் என்ஜாய் பண்ணுறேன். ஸோ காரில் அகைன் நான் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் காட்டுறேன். மக்களே என்ன ரெடி ஆகிட்டிங்களா? தலைவர் வந்துட்டார். நாங்கள் வந்து டெசர்ட்குள்ளார போகிறோம். ஓகே, நான் காட்டுறேன், எல்லோரும் ரெடியாக இருங்க, பார்ப்போம். ஸோ டெசர்ட்குள்ளார போகும்போது இதெல்லாம் நம்ம பிடிச்சிக்கணும். இப்படி தான் பிடிச்சிக்கணும், நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். அவரே உள்ளே ஏறும்போது ஒரு 10 நிமிஷம் எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாம் கரெக்டாக சீட் பெல்ட்லாம் போட்டிங்களா அப்படின்னு சொல்லலாம் கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் தான் ஆரம்பிச்சாப்புல. ஓகே உள்ளே என்ட்ரா போகிறோம். ஓகே, டெசர்ட் வேறு என்ட்ரா ஆகிறோம். ஐயோ செமையாக இருக்கியா ஏரியா. காய்ஸ் ரெடி அப்படின்னு கேட்டாரு. ஒரு பாட்டை வேறு போட்டு விட்டாரு. ஓகே கிளம்பலாம். செமையாக இருக்குது இந்த டெசர்ட்டு. வாழ்க்கையிலேயே வந்து எது முதல்ல பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போது வந்து முதல் தடவை டெசர்ட்டை பார்க்குறேன்.
என்னடா பண்றானுங்க இவங்க? ஐயோ மக்களே, என்னால் ரொம்ப கிளியராக காட்ட முடியலன்னு நினைக்கிறேன். ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டுறேன். இந்த ஃப்ரேம் ஆடிட்டு தான் இருக்கு. கோச்சிக்காதீர்கள். இங்க பாருங்க, இப்போ கீழே இறங்க போறாருன்னு நினைக்கிறேன். ஐயோ ஐயோ, என்ன பண்றீங்க உங்களுக்கு? Everybody fine? Yes. Hey, okay va? Wow, super. कैसे? Okay va? Stay okay va? Two. கார் எப்படி ஏறுது பாரு நல்லா இந்த மண்ணுல. Oh my god, என்ன பண்ணீங்க இப்போ? நான் வேற இந்த பக்கம் அந்த பக்கம் அங்க ஒரு கார் பாரு, அது எப்படி வந்துட்டு இருக்கு. ஓகே ப்ரோ, இறக்கி விட்டுருங்க ப்ரோ, நான் வீட்டுக்கு போயிடுறேன் ப்ரோ. ஐயோ, நான் வேற இந்த கார்னர்ல உட்காந்துட்டு இருக்கேன், என்னைய போட்டு அமுக்குறாங்க. இந்த பக்கம் எடுக்கும், இந்த பக்கம் எடுக்கணும். மழை தாண்டிருச்சா? எல்லாம் பிளான் பண்ணி ஒரே ரூட்ல தான் ஓட்டுவாங்க போல. அவர் என்ன நாலு நிக்கிறாங்கப்பா, நமக்கு விடிவு காலம் பிறந்துருச்சு. அங்கதான் இருக்காங்க. தெரியலையே, அதுதான் பயமா இருக்கே. அங்க போறோம் நம்ம, அந்த அக்கா நிக்குது பாரு, அங்க போறோம். மேல ஏற போறாரு, இப்படி ஏறும் அது. வீடியோல வந்து இந்த இடம் வந்து சின்னதா இருக்க மாதிரி தெரியுது, ஆனா மேல ஏறுறாங்க. ரொம்ப ஸ்லோப் வந்து ஹையா போகுது. எப்படி வந்துட்டாரு, இவ்வளவு தூரம் வந்துட்டாரு. அறப்பாவீங்களா?
ஒரு வழியாக டிசர்ட் சஃபாரி வந்து முடிஞ்சிருச்சு, அதாவது இந்த ரைடு முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நாங்கள் இங்கே ஏதோ சாண்ட் போர்டிங்னு சொல்கிறாங்க, பாருங்கள் மண்ணில் அப்படியே சரிக்கிட்டு போவாங்க, அந்த மாதிரி போகலாம். ஆனால் மண்ணே இவ்வளோ கொதிக்குது. மண்ணு கொதிக்குது ஓகே, ஆனால் அந்த இடம் ஒரு மாதிரி ஷேட் இருக்க மாதிரி இல்லை, ஒருவேளை அதனால தான் விடுறாங்க போல. அங்கே பாருங்க சறுக்கிட்டு போகிறாங்க. சாண்ட் போர்டிங் வேற மாதிரி இருந்தது. மேலே இருந்து அங்கே பாருங்க, அங்கே தெரியுது இல்லையா, அங்கேருந்து சறுக்கி விட்டாங்க. ஸோ அங்கேருந்து இந்த போட்டில் உட்காந்துக்கணும், நம்ம உட்காந்துக்கிட்டு அது போர்டை அப்படியே பிடிச்சிக்கணும். ஸோ அப்படியே சர்வலில் வந்து அழகாக கீழே வந்து நின்றுது, சூப்பராக இருந்தது. ஆனால் என்ன, நிற்கும் போது தான் இருக்கிற மொத்த மண்ணும் அப்படியே மேலே அப்படியே தெரிச்சிருச்சு. ஸோ அதுலேருந்து தட்டிக்கிட்டு கிட்டிட்டு வாயிலெல்லாம் அதிகமாக மண் போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அடுத்த வாட்டி வரும்போது, நான் வரும்போது நல்லா ஊன்னு கத்திக்கிட்டே வந்தேன். ஸோ நீங்கள் வந்து வரும்போது என்னதான் கத்தினாலும் கொஞ்சம் வாயை கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அப்படின்னா ஒரு மாஸ்க் கொண்டு போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா மொத்த மண்ணும் வாயிலையும் போயிடுச்சு. ஸோ இதுவும் சூப்பராக இருந்தது. ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம வந்து வேற ஒரு இடத்துக்கு போகலாம். காய்ஸ், அந்த வில்லேஜுக்கு நம்ம வந்துட்டோம். இதுக்கு பேர் வந்து அல் ஜபால் வில்லேஜ். ஸோ ஒரு வழியாக இங்கே கூப்பிட்டு வந்துட்டார். கூப்பிட்டு வந்தோடனே வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டக சவாரி போயிட்டுருக்கு அங்கே. ஸோ ஒட்டக சவாரி வேணும்னா பே பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒட்டகத்து மேலே உட்காந்துட்டு ஜாலியாக போகலாம். 2 பேராக இருந்தீங்கன்னா 2 பேர் உட்காரலாம், ஒருத்தராக இருந்தால் ஒருத்தர் கூட தனியாக போகலாம். பட் 2 சீட் இருக்குது போல் அதில். அது ஃப்ரீயாக இல்லை காசான்னு தெரில, செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நம்ம இங்கே போகலாம். காய்ஸ், இப்போ நம்ம வந்து கேமல் ரைட் போக போகிறோம். கேமலில் ஏறி உட்காந்துக்கிட்டு அழகாக ஜாலியாக போகலாம். ஆனால் வந்து இது யாருன்னா ஒருத்தவங்க வீடியோ ஷாட் எடுக்கணும். இங்கே யாருமே இல்லை, நான் தான் பார்த்துட்ருக்கேன். தனியாகவும் ஏற்ற மாட்டாங்க, ஒரு லைனாக மொத்தமாக தான் ஏற்றிட்டு போவாங்க இவங்க. இஸ் தேர் எனிஒன் டு டேக் வீடியோ? நான் ஒரு ஃபோன் ப்ளீஸ். இல்ல நீங்க போங்க, நான் இருந்து எடுக்கறேன். இல்ல ஒண்ணா போலாம். அவங்க ஒண்ணா தான் போடுவாங்க. ஸோ இப்போ வந்து இந்த வில்லேஜ்குள்ளார என்டர் ஆகிட்டோம். அல் ஜபால் வில்லேஜ் உள்ள போகலாம் வா. ஸோ காய்ஸ், ஆக்சுவலாக வந்து இப்போது பெல்லி டான்ஸ் இதெல்லாம் அந்த ஷோலாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இது கேட்குதா தெரியல. ஓகே, நீங்கள் வந்து டான்ஸ் ஷோ என்ஜாய் பண்ணுங்கள். ஊஃப் காய்ஸ், பார்த்தீங்களா ஷோ பார்த்தீங்களா? இவ்வளோ தான் இந்த ஒரு வில்லேஜ். இது வந்து ஒரு குட்டி வில்லேஜ்னு சொல்கிறாங்க. இதோட பேர் எனக்கு நான் மறந்துட்டேன். ஸோ இந்த ஷோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மொத்தம் 3 ஷோஸ் இருந்தது. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து அந்த லைட்லாம் போட்டிருக்கோம்ல ஒரு ட்ரெஸ்ஸில், அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைக் நெருப்பில் ஒன்று பண்ணாங்கள்ல, ஃபயர், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த
பெல்லி டான்ஸ். ஸோ பெல்லி டான்ஸும் வந்து ஓகே எனக்கு பிடிச்சிருந்தது, ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இன்ட்ரெஸ்ட்டாக நான் பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஃபயர் தான். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நேரடியாக பார்த்ததில்ல. அந்த ஃபயரோட இது மட்டும் ஷோ மட்டும் வந்து லண்டனில் ஒரு வாட்டி பார்த்துருக்கேன், அவ்வளோதான். பெல்லி டான்ஸ்லாம் நான் பார்த்தது கிடையாது. ஸோ அதுவும் ஒரு பக்கெட் லிஸ்ட் தான். லைக் ஆஸ் ஐ செட் பிஃபோர், அதுவும் ஒரு பக்கெட் லிஸ்ட் தான். ஸோ அதுக்காக இங்கே வந்தோமே அப்படின்றதுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் சஃபாரி டெசர்ட்டை வந்து நம்ம புக் பண்ணதுனால அது எல்லாமே இந்த பேக்கேஜ்லேயே இன்க்ளூடுன்றதுனால இதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ அவ்வளோதான். ஸோ சஃபாரி டெசர்ட்டோட vlog வீடியோ முடிஞ்சிருச்சு. நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு பிளேஸ்க்கு நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் நாளைக்கு. டேக் கேர், பாய், டாடா.